வணக்கம். தேர்தல் முடிந்துவிட்டது. ரிசல்ட்டுக்காக பரீட்சை எழுதிவிட்டு தேர்வுக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு மாணவனை போல் அனைத்து அரசியல் கட்சிகளும் சீரியஸாக பார்த்துட்ருக்காங்க. எலெக்ஷன் முடிஞ்சோடனே என்ன திட்டங்கள் செயல்படுத்த போகுது தமிழ்நாடு அரசு அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்தோம்னா, முக்கியமாக அது செய்யக்கூடிய ஒரு வேலை என்னென்னா, கள்ளுக்கடையை தமிழ்நாட்டில் கொண்டு வரலாமா அப்படிங்கிறது தான் அதனுடைய கணக்கு. என்னங்க கள்ளுக்கடை கொண்டு வருவதற்கு என்னங்க பிரச்சனை? சாதாரணமாக கொண்டு வரலாம். கள்ளுக்கடை இங்கே இல்லையா? உலகத்தில் எல்லா மூலைகளிலும் இருக்கிறது. ஈவன் அமெரிக்காவிலையும் இருக்கிறதா, குளிர் பிரதேசம் என்றாலும். என்னவென்றால், இப்போ பால்லாம் இருக்குது பாருங்கள், பால் கறந்த உடனே நிறையா அங்கே இது பக்கத்தில் கொடுத்துறதில்ல. அந்த பாலை எடுத்துகிட்டு போய் அந்த ப்ராசஸிங் பண்ணி நல்ல நிறைய அந்த அதை என்னென்ன வடிகட்டி அதை என்னென்ன குறைபாடுகள்லாம் நீக்கி பாட்டிலில் கொடுக்குறாங்க. அது ஃபாரின் போகிறது நிறைய இதில். உலக நாடுகளில் பிலிப்பைன்ஸு இது மாதிரி உள்ள நாடுகள் அனைத்துலேயும் அது செய்யப்பட்டாலும், இந்தியாவில் குறிப்பாக சவுத் இந்தியாவில் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எல்லா மாநிலம், தெலுங்கானாவிலையும் செய்யப்படுகிறது, பாண்டிச்சேரியிலையும் இருக்கிறது, அந்தமான் நிக்கோபார்லேயும் இருக்கிறது. சரிங்க, ஏன் தமிழ்நாட்டில் இல்லை? தமிழ்நாட்டில் இல்லை என்றால், தமிழ்நாட்டில் மலிவு விலை மது என்று எம்ஜிஆரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த சாராயம், அந்த கடை மார்க்கு, அதை மாதிரி அதை வச்சு காமெடியெல்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருப்போமே. இது ஒரு நிலைப்பாடு. இதில் என்னாச்சுன்னாக்கா, அடுத்தாப்புல என்னாச்சுன்னாக்கா, இப்போ கல்லுன்னா அது மது இல்லை, அது ஒரு அப்படைசர் அல்லது ஒரு உணவுப் பொருள் தான். அதில் ஒரு டானிக் மாதிரி சொல்கிறாங்க. எதுவாக இருப்பினும் போதை கொடுக்கும்போது கல்லுண்ணாமையை திருவள்ளுவர் கொடுத்துருக்கிறார், ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கார். கல் அந்த காலத்தில் தான் இப்போ உள்ளது மாதிரி சிந்தட்டிக்கு கஞ்சா அப்படின்னு மாதிரி சிந்தட்டிக் மெட்டீரியலு அதெல்லாம் இப்போ எல்லாம் வேறு லெவலில் போயிடுச்சு, பெத்தட்டிக் போயிடுச்சு. ஆனாலும் இந்த கல்லை குடித்து செத்தவை யாருமே இல்லை. ஆனால் சாராயம் குடித்து பெத்தட்டின் குடித்து இன்றைக்கெல்லாம் ஒரு மிக விவிஐபியோடைய புல்லை அந்த சிந்தட்டிக்கை சாப்பிட்டுட்டு அது இன்னைய வரையும் கிளம்ப முடியாமல் கிடக்கு, அடாவடி பண்ண அந்த புள்ளையே இதாக கிடக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வேணாம், அது ஒரு பிள்ளையுடைய இது நம்ம கிளப்ப வேணாம். இப்போ என்னாச்சுன்னா, கல் என்னென்னத்தில் செய்யலாம்? ஒன்றுன்னா பனங்கல், தென்னங்கல், ஈச்சங்கல், பேரிச்சங்கல், இன்னும் சொல்ல போனால் பாமாயில் வருது பாருங்கள். தமிழ்நாட்டில் பாமாயில் இன்க்ளூட், அதுலேருந்து கூட எடுக்கக்கூடிய அளவுக்கு இது. இங்கே எல்லாமே கேரளாவில் இருக்குது, ஆந்திராவில், கேரளாவில் இருக்குன்னா பினராயி விஜயன் என்பவர் ஒரு முதலமைச்சராக இருந்தாலும், அதுக்கு முன்பு கூட அந்த அந்த நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அந்த நாடார் சாணார் என்ற சமுதாயம் போல் அந்த பினராயி விஜயனே அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதற்காக மட்டுமல்ல, அங்கே கல் என்பது ஒரு கடையில் ப்ராசஸ் பண்ணி பாட்டிலில் அடைச்சி அல்ல ஃப்ரீசரில், இப்போ பீரெல்லாம் போய் அடிக்கிறது இல்லையா, குளிருக்கு அல்லது வெப்பத்துக்கு இது கூல் பண்ணுதுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரிலாம் செய்யப்பட்டிருக்கு. அது மாதிரி கர்நாடகாவில் கங்கப்பா அந்த மாதிரி உள்ள பங்காரப்பெல்லாம் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவராக அதை விடாமல் பாதுகாத்தார். அது சமுதாயத்துக்கு தேவையில்லை, பாதுகாத்தார். இங்கே ஆந்திராவிலையும் இதே நிலைமை தான். ஆந்திரா, ஈவன் தெலுங்கானாவில அப்படி தான் இருக்குது. இங்கே என்னங்க, பாண்டிச்சேரி கேட்க வேணாம். இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் எங்கள் கல்லே விடக்கூடாது, கல் அவ்வளோ பாவமா, பீரு, பிராந்தி, விஸ்கி, ஜின்னு அதை விட பாவமா? பீரு, ஜின்னு எல்லா விஷயமே என்னென்னா, எல்லாமே அந்தந்த பீருனாக்கா அப்படியே பார்லியிலேருந்து பண்ணி வரவில்லை. அந்த விஸ்கி என்றால் அந்த ஒயின் என்ற திராட்சை ரசத்தை புழிந்து அதை செய்வதில்லை. இன்னும் சொல்ல போனாக்கா ரொம்ப சீப்பஸ்ட் வேலை என்னென்னா, சுகர் கேன் ஃபேக்ட்ரி இருக்குது பாருங்கள். சுகர் கேன் ஃபேக்ட்ரியில் கழிவுகள் இருக்குது, மொலாசஸை அதை ஃபெர்மெண்ட் பண்ணி அதை தான் வருகிறத தவிர யாரும் அந்த ஃப்ளேவர் சேர்த்துக்குவாங்க. இப்போ நிறைய எண்ணெய்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த எண்ணெய் வாங்கிட்டு பாமாயிலோ இல்லை ரைஸ் அந்த தவிட்டு எண்ணெய் வாங்கிட்டு அதில் நிறைய கலப்பாங்க, அந்த கலருக்கு சேர்ப்பாங்க. அப்புறம் அடுத்தாப்பில் அந்த ஸ்மெல்லுக்காக சேர்த்து அதை கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா சிஹெச்ஓங்கிற பொருளாக கண்டுபிடிக்க முடியாது. அதுபோல் இங்கே இந்த பிராண்டி பீர் கலரு, பாட்டிலு, டிசைனை பாருங்கள், என்னென்ன பாட்டில்கள் இருக்குது பாருங்கள், அதில் அட்ராக்ட் பண்ணுறாங்களாம். இது செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிலே கள்ளுக்கடைகள் இருந்துச்சு, 12500 பஞ்சாயத்துகள்லையும் இருந்துச்சுங்க. அதை மாதிரி டவுன் பஞ்சாயத்து இருக்குது, 547 டவுன் பஞ்சாயத்துலையும் இருந்துச்சு. நகராட்சிகள் 120க்கு மேற்பட்ட எல்லாவற்றிலும் இருந்தது. அந்த கல்லை மரத்திலேருந்து இறக்கி இந்த மாதிரி பனங்கல் இறக்குறாங்க, தென்னங்கல் இறக்குறாங்க. ஈச்சங்கல் என்பது மருத்துவ வேல்யூ இருக்குது. இருந்த கல்லுகளை ஏன் தான் இப்படி செய்யாமல் இருக்கிறார்கள்?
மருத்துவ வேல்யூ. ரெண்டாவது வந்து அதில் 4லேருந்து 5 அதிகபட்சம் 6% தான். ஒன்றும் இல்லை, 17 இருக்கிறார்கள். 17ல் வந்து சுண்ணாம்பு போடாமல் இருந்தால் அதான் இது. இதில் என்னென்னா, உலகத்திலேயே கால்சியம் அதிகமாக உள்ள ஒரு உணவுப் பொருள் என்னன்னு பார்த்தோம்னா அது வந்து பால் தான். அதை விட அதிகமாக கால்சியம் எலும்பெல்லாம் இருக்குது பாருங்கள், எலும்பு பல்லெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு பாருங்கள், இதில் அதிகப்படியாக இருக்கக்கூடியது கல்லில் தான். கல் என்பது வந்து ஒரு பெரிய விஷமும் இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் சாப்பிட்டாங்கன்னா உடம்பு வலி ஒரு பக்கம் இருந்தாலும் சத்து, அதில் விட்டமின்ஸ் இருக்கு, இரும்பு சத்து இருக்கு, அந்த இது கால்சியம் இருக்கு, புரோட்டீன் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட அளவு மினரல்ஸ், இந்த தாது உப்புக்கள் இருக்கு பாருங்க, அது இருக்கு, ஆண்மை நீக்கத்துக்கான எல்லா மருந்துகளும் இருக்கிறது. அப்புறம் ஏங்க வந்து செய்ய மாட்டாங்க, ஏன்னா கஷ்டமா? இதில் வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உலகத்திலேயே அதிகப்படியான தென்னை சாகுபடி செய்யக்கூடிய இது வந்து உலகத்திலே வந்து இந்தியா தான் 3ல் 1 பங்கு வந்து தென்னை சாகுபடி செய்யப்படுகிறது. இதில் என்ன வெடிக்க என்னென்னா, ஏரியான்னு பார்த்தோம்னாக்கா அது அதாவது ஏரியான்னு பார்க்குற கர்நாடகத்தில் இந்தியாவில் ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து அதிகப்படியான பரப்பளவு அதிகம் என்றால் கர்நாடகத்தில் இருக்குது, கேரளாவிலையும் இருக்குது. நம்ம 2வது இடம் 3வது இடம் சில சமயத்தில் முதலிடத்தில் போய் வந்துட்டுருக்கோம் அந்த தென்னை சாகுபடியிலையும். இன்ஃபேக்ட் வந்து த்ரூஅவுட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா அந்த கடலோர இது இருக்குது பாருங்கள், கடலோர தூரம் இருக்குது பாருங்கள், இந்தியாவிலேயே அதிகப்படியான தூரம் வந்து 7516 கிலோமீட்டர் வந்து அந்த கடற்கரை பகுதியாக இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை 1076 கிலோமீட்டர் தூரம் கடற்கரை பகுதி. புயல் வருது, வெள்ளம் வருது, சுனாமி வருது, இதெல்லாம் தவிர்ப்பதற்கும் தடுப்பதற்குமே ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது சென்னையிலேருந்து ஒரு திட்டம் போட்டு கொடுத்தோம். அதோட தூரம் வந்து 1 மீட்டர் தூரத்தில் பனை மரத்தை 1 மீட்டர் தூரத்தில் போட்டோம்னா அதிகபட்சம் போனாக்க எத்தனை போட்டுற மாட்டேங்க, 1 மீட்டர் தூரம்னா கிட்டத்தட்ட 1076 எல்லாத்தையும் 800 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து பனை மரங்களை வரிசையாக நடலாம். இன்ஃபேக்ட் 3 வரிசை நட்டுவிட்டால் புயல் வெள்ளம் எதுவுமே வராது. இப்போ வெள்ளம் இருக்கலாம், புயலும் சுனாமி அது மாதிரி இதுகளை பாதுகாப்பதற்கு ஒரு வெண்டு ஷீல்டு. ஏங்க வரமாட்டார்? பனை வளர்ச்சி வாரியம் என்று இப்பொழுது ஏற்கனவே குமரி ஆனந்தனை பணி செய்திருந்தார்கள். இப்பொழுது ஒரு எக்ஸ்எம்எல்ஏ நம்ம இவரை பண்ணியிருக்காங்க. அதற்கென்று ஒரு வாரியம் இருக்குது, அதை ஏன் செய்யவில்லை? இது ஒரு பக்கம். பனங்கள்ல தென்னங்கள்ல நீரான அது வந்து ஒரு சமுதாய தொடர்பான பிரச்சனையாக இருக்குது. இப்போ பனைமரம் பனை ஏரிகள் என்று ஒரு குறிப்பிட்ட சமுதாயம், அவர்களுக்கு இந்த பனை இதை கொடுத்தோம்னாக்கா தொழில் செய்து கொள்வார்கள். அதை வந்து எல்லாம் கொடுத்துருக்க பண ப்ரொக்யூர்மெண்ட்டு அதோடைய கொள்முதல் செய்து வைத்து அதை ப்ராசஸ் பண்ணி பாட்டிலில் அடைச்சி நேராக ஃப்ரீசரில் வைக்கலாம். 100 ரூபா கொடுக்கலாம். பீ பாட்டில் எவ்வளோ? 120 ரூபா 150 ரூபா வந்துருச்சுல. எவ்வளோ? 1 லிட்டரு கிடையாது, அந்த 780 800 மில்லியில் கொடுக்குறாங்கல்ல, அந்த அளவு கொடுத்தாலே 100 ரூபா கொடுத்தா என்ன ஆக போகுது? ஒரு மரத்திலிருந்து ஒரு நாளைக்கு 2 லிட்டரு கல் எடுக்கலாம். 100 ரூபா இருக்குல்ல, சாதாரணமாக ப்ராசஸ் பண்ணாது கொடுத்தோம்னாக்கா கிடைக்கும். எத்தனை விவசாயிகள் இருக்காங்க இந்தியாவிலே வந்து இருக்கக்கூடிய அதிகப்படியான கேரளாவில் தென்னை மரங்கள் அது மாதிரி தென்னை பரப்பளவு கர்நாடகா அது மாதிரி இருந்தாலும் தமிழ்நாட்டில் 2வது இடம் 3வது இடம் இருக்கிறது. இதில் விவசாயிகள் தமிழ்நாட்டில் இப்போ எல்லா விவசாயிகளும் போய்விட்டாலும் வெவ்வேறு தொழில் செய்து விட்டாலும் கையில் இருக்கிற விவசாயிகள் என்ன செய்யலாம்? அழகாக இப்போ வந்து ஒரு 50% இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிங்களேன், 8 கோடி பேர் அந்த குடும்பம் என்ன கூட ஒரு 50 லட்சம் குடும்பங்கள் தென்னை வளர்ச்சியில் தென்னை விவசாயிகளாக இருக்கிறார்கள். பனை இதுலேயும் ஒரு 50 லட்சம் பேர் இருக்காங்க. 1 கோடி பேர் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் முடிவு செய்தால் கவர்மெண்ட்டே மாற முடியும். அதற்கான முன்னெடுப்பை எல்லா கட்சிகளும் வாய் திறக்கவில்லை என்றாலும் செந்தமிழ் சீமா வந்து கத்திட்டு கிடக்கிறாப்புல, அடுத்த லெவலுக்கு அதுதான். இது ஒரு நிலைப்பாடு. இவ்வளோ பிராண்டி பீரி விஸ்கி எல்லாம் கொடுத்தீங்கன்னா என்ன காரணம்? ஒன்றும் இல்லைங்க, அரசியல் தான். கணக்கு பண்ணி பாருங்கள், பீரி விஸ்கி பிராண்டி தொழிற்சாலைகள் யார் வச்சுருக்கா? அதிமுக திமுக இந்த நண்பர்கள் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த பக்கம் எல்லாமே இவர்களை தான் வைத்திருக்கிறார்கள் அரசியல் தலைவர்கள். இன்னும் சொல்ல போனால்
எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் வந்துடுவாங்க. வந்து நேரடியாக கூப்பிட்டேன்னா இந்த முதலமைச்சரையோ யாரை பார்த்து, அம்மா ஐயா பாருங்கள், இந்தாங்க இது மாதிரி வந்து ஒரு 200 இருக்கு வச்சிங்க, ஃபஸ்ட்டு வச்சிங்க, 200 200 கோடி வச்சிங்க அப்படின்னா என்ன வலிக்குதா, வாங்கி வச்சுவிட்டு மூடிக்கிட்டு கிளப்ப வேண்டிய என்ன தான் கோர்ட்டுக்கு எத்தனாலும் பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நேரம் வந்து விட்டது. இந்த நேரத்தை முழுமையாக பயன்படுத்த வேண்டிய காலமும் நேரமும் கட்டாயமும் வந்து விட்டது. 1 கோடி ஓட்டுகள் இருக்கின்றன. இது ஒரு சமுதாயம். தென்மண்டலத்தில் வந்து அந்த பனை தொடர்பான தொழில் இருக்கக்கூடிய நாடார் சமுதாயத்தினர் ஒரு பக்கம் இருந்தாலும், மேற்கு மாவட்டத்தில் கவுண்டமார்கள் என்று சொல்லக்கூடிய கொங்கு நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இவர் கத்தி கத்தி பார்த்துறாங்க. இவர்களுக்கு பணம் வேணுங்கிறதுக்காக வேண்டி சாராயம் குடிச்சு எத்தனை பேர் செத்து போகிறான், பிராந்தி குடிச்சு ஈரல் வித்தி எல்லாம் செத்து போகிறான், கல் குடிச்சாரு சாக மாட்டான். இதை செய்வதற்கு என்ன வேணும்? எலெக்ஷன் எல்லாத்தையும் பதில் சொல்லும். அடுத்தாப்புல வந்துட்டாங்க, அதிமுக தனியாக வந்தாச்சு, நான் பாஜக ஒட்டு இல்லை ஒரு ஒன்றுன்னு வந்தாச்சு, எல்லா கட்சியும் ரெடியாக இருக்காங்க. ஜம்ப் ஆனான்னு வச்சு அடுத்த லோட் போயிடும். என்ன ரிசல்ட் வரப்போதோ பார்த்துக்கோ. மரியாதையாக இட் இஸ் எ டைம். இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய நீங்கள் உரிமை தொகை கொடுங்க, பஸ் சைக்கு கொடுங்க, கள்ளுக்கடையும் திறங்கள், முடிஞ்சால் பிராந்தி கடையும் அதை ஒழிச்சிட்டு நாட்டுக்கு நன்மை செய்ய பாருங்க. உங்கள் கல்லாவை கட்டிக்கிறதுக்கே பண்ணிட்டு செய்ய வேணாம். செய்யலாமா? செய்வோம். இன்னொரு முக்கியமான என்ன, இத்தனை கல்லுகள் செய்யலாம். தினங்கல், பனங்கல், ஈச்சங்கல், பாமாயில் உள்ள கன்று, பாக்கு மரத்தில் செஞ்சால் பாக்கு அதை விட வருமானம் கூட. அது வேண்டாம். செய்யக்கூடிய வாய்ப்புகள் வசதிகளும் இருக்கின்றன. எடுத்தால் மர வீணாக நிறைய சாகுபடி பரப்ப கூடும். ஒரு மரத்துக்கு சாதாரண 500 ரூபா கொடுத்தா 1 ஏக்கரில் இருக்கக்கூடிய தென்னை மரங்கள் எத்தனை? 70லேருந்து 80 இருக்கலாம். நினச்சி பாருங்க. 500 ரூபா மேனி போட்டால் ஒரு மாதத்துக்கு ஒரு மரத்துக்கு 500 ரூபான்னா 1 ஏக்கர் வச்சுருந்தாக்கா எவ்வளோ ஆகுது? நினச்சி பாருங்க. 35,000 ரூபா கிடைக்குங்க. சாதாரணமாக கிடைக்குங்க. விவசாயி வந்து 35,000 ரூபா ஒரு மாதத்துக்கு 1 ஏக்கர் கிடைச்சதுனாக்க எவ்வளோ புண்ணியம், எவ்வளோ பிரயோஜனம். நிறைய தென்னை சாகுபடிகள் நிறைய ஆகும். மக்கள் நிறைய விரும்பி போவார்கள். இதையாக விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? இதை செய்வதற்கான காலம் நேரம் வந்துவிட்டது. காலத்தின் கட்டாயம், நடக்க வேண்டிய காலம். ப்ளீஸ் இதனை இளைஞர்களை கல் குடிக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோமே தவிர, மருத்துவ குணங்கள் நிறைய அதை மா சுப்பிரமணியத்தை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுங்க சார். நல்லா அழகாக சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் பண்ணாமல் ஏதோ இன்றைக்கி வருதா, ஏப்பா எவ்வளோ போகிறது, இந்த மாதம் எவ்வளோ போகிறது, அந்த கம்பெனி 200 ரூபா, இந்த கம்பெனி 200 ரூபா, கட்சிக்கு எவ்வளோ நாள் சேர்த்து கிடைக்க 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஒரு மனிதனுக்கு வேலைகள் அவ்வளோ காசு சேர்த்து என்ன இழவு பண்ண போகிறீங்க பார்த்துங்க.